வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. 2024 ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே சர்வதேச திரைப்பட விருதுகள் விழாவில் சிறந்த நடிகருக்காக ஷாருக் கானும் சிறந்த நடிகைக்காக நயன்தாராவும் விருதுகளை வென்றுள்ளனர். அட்லி இயக்கத்தில் வெளியான ஜவான் படத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக இருவருக்கும் விருது வழங்கப்பட்டுள்ளது. அனிமல் படத்தின் இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்காவுக்கு சிறந்த இயக்குனருக்காக தாதா சாஹேப் பால்கே சர்வதேச திரைப்பட விருது வழங்கப்பட்டது. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் அடுத்த படம் பிப்ரவரி 22 கோகுலம் ஸ்டுடியோவில் போட்டோ ஷூட்டுடன் தொடங்குகிறது. தமிழில் அறிமுகமாகிறார் ஸ்ரீலீலா. 2019 கன்னட படத்தில் அறிமுகமானாலும் தெலுங்கில் தான் பிரபல நடிகையாக அறியப்படுகிறார் ஸ்ரீலீலா. ரவி தேஜாவுடன் தமாகா படத்தில் நடித்து கவனம் பெற்ற அவருக்கு அப்படத்தில் இடம்பெற்ற பல்சர் பாடல் பிரபலமாக்கியது. சமீபத்தில் வெளியான மகேஷ் பாபுவின் குண்டூர்காரம் படத்தில் கதாநாயகியாக நடித்தார். அப்படத்தில் இடம்பெற்ற குச்சி மாடத பெட்டி பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. இந்நிலையில் சில தமிழ் படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளதாகவும் விரைவில் அது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என ஸ்ரீலீலா கூறியுள்ளார். இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.